கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சிலுவை பற்றின உபதேசம் என்கிறதான தலைப்பிலே நாம் தொடர் போதனைகளை நாம் போய்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:15 முதல் 17. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது. நான் எத்தனை வசனம் சொன்னேன்? 15 முதல் 17 வசனங்கள். அப்போ அதோட நிப்பாட்டிடணும். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். தன்னுடைய சொந்த தேசத்தையும் சொந்த இனத்தையும் விட்டு அவரை வேறு பிரித்து அவரை அழைக்கும் போது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். இந்த தேவன் யாருன்னு கூட தெரியாது. ஆபிரகாமுடைய வழிபாட்டு முறைகள்லாம் வேற. ஆனால் அதில் இருந்தும் ஆண்டவர் கூப்பிட்டார் அப்படின்றதுனால ஆண்டவருடைய வாக்கை மட்டுமே நம்பி அவர் பிரயாணப்பட்டு வந்தார். அதனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ ஆண்டவர் அவருக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். அதாவது ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கிறேன்னு சொன்னது அவருடைய கிருபை. ஆண்டவர் எனக்கு கானான் தேசத்தை தருவார் என்று விசுவாசிப்பது விசுவாசம், என்று நம்புவது விசுவாசம். அப்போ கிருபையினாலே தேவன் கொடுக்கிறதை நாம் விசுவாசிக்கும் போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையினாலே தேவன் கொடுக்கிறதை நாம் விசுவாசிக்கலைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. இது வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம். செழிப்பை பெறணுன்னால அதான், ஆசீர்வாதத்தை பெறணுன்னால அதான், தெய்வீக சுகத்தை பெறணுன்னால அதான். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவருக்கு கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அதன்படி கொடுத்தார். காரணம், ஆபிரகாம் அவரை கரெக்டாக விசுவாசித்தார். இப்போ அவருடைய குமாரனாக இருக்கக்கூடிய ஈசாக்கு, யாக்கோபு, அவர்களுக்கு இதே போல வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அவர்களும் விசுவாசித்தார்கள். யாக்கோபுடைய காலத்திலே தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம். யாக்கோபுடைய ஒரு குமாரன் யோசேப்பு சிறு வயதிலேயே சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார் எகிப்து தேசத்திலே. அவர் அங்கே போய் ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால யோசேப்பு காரிய சித்தி உள்ள மனிதனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுது. அதாவது அவர் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும், நீதிமான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அந்த மாதிரி தான் யோசேப்புக்கு நடந்துச்சு. எதை தொட்டாலும் வெற்றி. ஆண்டவர் கடைசியில் அவரை என்ன பண்ணிட்டாரு? பிரதமராக உயர்த்தி விட்டார். அந்த நாட்டில் ராஜாவுக்கு அடுத்த நிலைமை. இப்போ தேசமெங்கும் பஞ்சம். யாக்கோபும் அவருடைய குடும்பமும் ஏறக்குறைய 70 பேர் எல்லாரும் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ எகிப்து தேசத்தில் தான் உணவு கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அதுக்கப்புறம் யோசேப்பு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். அங்கே நல்லா வாழ்கிறாங்க. ஏறக்குறைய யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும், அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். யாக்கோபுடைய பேர் தான் என்னது? இஸ்ரவேல்னு ஆண்டவர் மாற்றினார். அப்போ அவருடைய வம்சாவளி எல்லாம் எகிப்தில் போய் 400 வருடங்கள் இருந்தாங்க. அந்த 400 வருடத்தில் யோசேப்பு இருந்த நாட்களிலே இருந்த பார்வோன் ராஜா ரொம்ப நல்லவன்.
அவன் எல்லாரையும் நல்லா நடத்தினான். அதன் பின்பு வந்த ராஜாக்கள் இஸ்ரவேலர்களை அடிமைகளாக நடத்தினார்கள். இப்போ இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போயிட்டாங்க. அவர்களை தேவன் விடுவிப்பதற்காக மோசேயை தேவன் தெரிந்தெடுத்தார். மோசே என்னால் தனியாக செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே ஆரோனையும் தேவன் மோசே கூட சேர்ந்து என்ன செய்தார்? அனுப்பினார். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் ஆரோனை கூப்பிடவே இல்லை. ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆரோனை தேர்ந்தெடுக்கலை. யாரை தேர்ந்தெடுத்தார்? ஆனால் ஆரோன் மூத்தவர். ஆக்சுவலாக மோசையை விட மூத்தவர். ஆண்டவர் மோசையை தான் தேர்ந்தெடுத்தார். மோசே என்னால் ஒத்தையாக செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் யாரையும் சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆமாம். அதில் எப்போயுமே ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னா தைரியமாக போயிடணும். ஆண்டவர் மட்டும் நம்பி போயிடணும். நம்ம மற்றவர்களை நம்பி என்ன செய்யக்கூடாது? போயிட்டுருக்கக்கூடாது. எங்கள் அண்ணன் வந்தால் பரவாயில்ல, என் தம்பி வந்தால் பரவாயில்லன்னு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் யாரை கூட வைக்கணும், யாரை கூட வைக்கக்கூடாதுன்னு. அல்லேலூயா. இப்போ மோசே பலவிதமான அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 19வது அதிகாரம். யாத்ராகமம் 19 3 முதல் 9 வசனங்கள். மோசே தேவனிடத்தில் ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகினுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சொந்த ஜம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தாரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பாருங்க, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனாராம். எங்கே ஏறி போனார்? கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டார். அப்போ பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் பெரும்பாலும் தரிசனமாகிறது எங்கேருந்து ஆகிறாரு? மலை மேலே. அப்போ அவருடைய தாசர்களை, அவருடைய ஊழியக்காரர்களை அவர் என்ன செய்கிறார்? மலைக்கு மேலே ஏறி வாங்குறார். இப்போ தெரியுதா மலை மேலே ஏன் கோயிலெலாம் இருக்குதுன்னு? இந்த பழக்கம்தான். அப்படியே எங்கிட்டாவது சுற்றி எல்லாம் மிங்கிளாகி ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டுறது. ஏன்னா ஆண்டவர் அங்கேருந்தான் முதல்ல இது பண்ணுறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். அதனால தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்னு வசனம் சொல்லுது. சரி, இப்போ 4வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? நான் எப்படி உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்? கழுகு எப்படி தன்னுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டு வருதோ அதே போல் நான் உங்களை என்ன செஞ்சேன்? சுமந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். 5வது வசனத்தை சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த சம்பத்துனா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் பெக்யூலியர் ட்ரெஷர் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறான். அப்படின்னா என்ன? பெக்யூலியர் அப்படின்னா விசித்திரமான, ட்ரெஷர் அப்படின்னா புதையல்னு அர்த்தம். விசித்திரமான புதையலாக இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு. அதாவது நீங்கள் எனக்கு அவ்வளோ முக்கியங்கிறார் ஆண்டவர். ஒரு 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 புதையல்னாலே அது ஆச்சரியமான விஷயம். அது அந்த புதையலே ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இது வரைக்கும் உலகத்தில் அந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை, இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களோட எந்த உடன்படிக்கை இன்னும் பண்ணலை. ஆனால் என்ன சொல்கிறார்? என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டீர்கள் என்றால், என் வார்த்தை உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கையை
கை கொள்வீர்கள் ஆனால் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உடன்படிக்கை என்ன செய்யலை. அப்போ எந்த உடன்படிக்கை சொல்றாருன்னா, முற்பிதாக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கையை கை கொள்ளுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட என்ன உடன்படிக்கை செஞ்சாரு அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார், ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். அது அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? வாக்கு தத்துவம் கொடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அதை ஆபிரகாம் என்ன செய்தார்? ஓகே ஆண்டவரே அப்படின்னு கேட்டு போயிட்டாரா? என்ன செஞ்சார்? அதை ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவர் என்ன செய்தார்னு அர்த்தம். சொல்லுங்க. விசுவாசிச்சார். ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்த வாக்க விசுவாசித்தார். யாக்கோபு என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்த வாக்க விசுவாசித்தார். இப்ப இங்க இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு? அவங்களோட நான் செய்தேன் பாருங்க உடன்படிக்கை, அதை விசுவாசிங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை விசுவாசிங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் விசுவாசிக்கிற மாதிரி நீங்களும் என்னுடைய வார்த்தை என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களை ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிற ஆசாரியர்களாகவும் மாம்ச உலகத்தை ஆளுகிற ராஜாக்களாகவும் நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் சொல்றதுனுடைய அர்த்தம். 8வது வசனத்துல ஜனங்க ஓகேன்றாங்க, கர்த்தர் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதை மோசேவும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார். இப்போ 9வது வசனத்தை சொல்றாரு, ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்பாங்க, உன்னை என்றென்றைக்கும் அவர்கள் விசுவாசிக்கும்படி நான் என்ன செய்வேன்? கார்மேகத்தில் உங்ககிட்ட வருவேன். உங்ககிட்ட ஒரு சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் நான் செய்வேன். நான் கார்மேகத்தில் உங்க கூட வருவேன். அப்போ அதை ஜனங்க பார்க்கும்போது உன்னையும் என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. அதாவது மோசே மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்கிட்ட பேசுவாரு, நான் அதை உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் மக்கள் முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லலாம், இல்லையா இதில் படிக்கும்போது என்னது, மக்கள் ஓகே சொன்ன மாதிரி தானே இருக்குது, நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அதாவது வார்த்தையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறான். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யாத்திராகமத்தில் சொல்லலை, உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 1:31 முதல் 33 வரை. நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது. அங்க பேசினதான் சொல்றாரு, கழுகு தன் சட்டைகள்ல குஞ்சுகளை சுமந்து கொண்டு போறது போல நான் உங்களை என்ன செஞ்சேனா உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. அதே வார்த்தை தான் இங்க பேசுறாரு. அடுத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். அப்ப உங்களுக்கு முன்னாடி அவர் போறாரு, போய் எல்லாத்தையும் பாக்குறாரு, கோணலானதை செவ்வையா மாத்துறாரு, நீங்க தங்குற இடத்தை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையுமே உங்களுக்கு அலாட் பண்ணி தர்றாரு. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை இந்த காரியத்தில் தேவனை என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு போகிறார், ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிற்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது இவங்க எல்லாருக்கும் அது சந்தோஷமா இருக்குது. ஓகே ஆண்டவரே, ரொம்ப நல்லா பேசுறீங்க, பரவாயில்ல, தேங்க்யூ அப்படின்லாம் சொல்றாங்க. எதுக்கு? உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார்,
உங்களை ஆண்டவர் போஷிப்பார், உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், இப்படிலாம் சொல்லும்போது ஜனங்களுக்கு கேட்க எப்படி இருக்குது? ஆமேனும் அல்லேலியாவும் பெருசாக வருது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பேன், அந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, அந்த வாக்கை விசுவாசிங்கள்னு சொல்கிறாரு. இப்போ தான் கஷ்டமாக இருக்குது. என்னது வார்த்தையை விசுவாசிக்க சொன்னால் செஞ்சுட்டு போக வேண்டியதானே? சும்மா வார்த்தையை கொடுப்பேன், அதை விசுவாசின்னு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? முடியாதுன்னாங்க. இன்றைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் அப்படி தான். நல்ல பிரசங்கம், ஆண்டவர் பாதுகாப்பார், கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லும்போது ஆமே நல்ல அப்படின்னு அப்படியே ரிசீவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எல்லா வாரமும் கரெக்டாக சர்ச்சுக்கு வாங்க, வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கை கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அது மட்டும் முடியாது. அதுக்கு மட்டும் காரணத்தை தேடிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம் சொல்லலாம்? அன்னைக்கு மூட்டு வலின்னு சொல்லலாமா, தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லலாமா, அல்லது சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லலாமா, இப்படி எதையாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் ஆசீர்வாதம் வரலைன்னு அழுக வேற. பாருங்கள், எக்ஸாம் போய் எழுதி நல்லா படித்து போய் எழுதினா தான் நல்ல மார்க் வாங்க முடியும். நான் படிக்க மாட்டேன், நடத்துகிறதையும் கவனிக்க மாட்டேன், ஆனால் நான் எக்ஸாம் எழுதுவேன். எனக்கு என்ன வரணும்? எனக்கு என்ன கிடைக்கணும்? 80 மார்க்குக்கு மேலே வரணும். எப்படி வரும்? இல்லையா? நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் ரைட்டு, நல்லது. ஆண்டவருடைய வேலை நீங்கள் படித்ததை உங்கள் ஞாபகத்தில் நிறுத்துறது. படிக்காதப்புறம் அவங்களுக்கு சொல்லி தந்து எழுதுறதில்லை. அவர் ஒன்றும் பிட்டடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது இல்லை. அவர் யார்? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது உங்கள் மைண்ட்லேருந்து மறந்து போகாமல் உங்கள் மைண்டில் நிப்பாட்டுறதான் யார் வேலை? ஏன்னா அந்த வேலை கஷ்டம், கஷ்டமான வேலையை ஆண்டவர் செய்வார். படிக்கிறது ஈஸி, அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாருன்னா அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது நம்ம வேலை, அதை நிறைவேற்றி தர்றது அவர் வேலை. நான் விசுவாசிக்கவே மாட்டேன் அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கழுகுகளை சுமந்தது போல சுமந்து கொண்டு வந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? போய் கோணலான பாதைகளை கரெக்டாக மாற்றினேன். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வழியில் நடக்கணுன்றதை நான் தான் சூஸ் பண்ணேன், நீங்கள் எங்கெல்லாம் தங்கணுன்றதை நான் சூஸ் பண்ணேன், அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுக்காக நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன், என் வார்த்தையை கவனிங்க, அதை கேளுங்கன்னு சொன்னால் அதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் அதே போல தான் வசனத்தெல்லாம் கேட்பாங்க, ஆனால் அது எதுவுமே மைண்டில் இருக்காது. மதியானம் லஞ்சில் உட்காந்துருக்கும் போது இன்றைக்கி பாஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணார்னு கேளுங்க, தெரியாது. ஏன்னா ஆலயத்தில் வந்து என்ன செய்யறதில்ல, கவனிக்கிறதில்ல. அவங்க 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 தாட் எப்படி இருக்குன்னா, ஆலயத்துக்கு போனால் போதும், உள்ள அட்டண்டன்ஸ் போட்டால் போதும், ஆசீர்வாதம் வந்துடணும். வராது. ஆலயத்துக்கு வர்றது நல்லது. எதுக்கு வர்றோம்? ஆண்டவரை முதல்ல ஆராதிக்கணும், எல்லாரோட சேர்ந்து ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது, தேவன் பேசுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்யணும். அப்போ தான் ஆசீர்வாதம், அப்போ தான் பிளெஸ்ஸிங், அப்போ தான் பிரச்சனை விலகும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல வார்த்தையை தான் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு வார்த்தையை தான் கொடுத்தார், அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் வந்துச்சு. வார்த்தையை விசுவாசிச்சாதான் ஆசீர்வாதம். நான் வார்த்தையெல்லாம் கவனிக்க மாட்டேன், நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும். ஆகாது. ஜெபத்தினால நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. நான் சேலஞ்சு பண்ணுறேன், எந்த பாஸ்டர் வேணாலும் கூட்டுவாங்க, நான் ஜெபத்தினால எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் கீழ்ப்படியவே மாட்டேன், ஆனால் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னா நடக்காது. நீங்கள் எப்பேற்பட்ட பாஸ்டர் வேணால் கூட்டுவாங்க, நான் ரெடி சேலஞ்சு பண்ண. வசனத்தை விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது தான் நமக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். அவங்க சந்ததி தான் கானான் தேசத்துக்குள்ளே போச்சு, செழிப்புக்குள்ளே அவங்க தான் போனாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வசனத்தையும் வார்த்தையும் வாக்கையும் கொடுக்கிறார் என்றால் அதை அப்படியே நம்ப தெரியணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவன் கிருபையினாலே கொடுக்கிறதை நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் நம்மை சாபத்திற்கு அல்ல, ஆசீர்வாதத்திற்கு என்றே நம்மை அழைத்திருக்கிறார். அதைத்தான் அவர் சிலுவையில் செய்தார். நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார்னா நாம் இப்பொழுது சபிக்கப்பட்டவர்கள் அல்ல.
நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் நாம் பாவிகள் அல்ல. அவர்தான் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டார், சிலுவையிலே சாபமாக்கப்பட்டார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்றால் நாம் வியாதிப்பட்டவர்கள் அல்ல. வியாதிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் வியாதி வருதுன்னா நாம நம்ம சரீரத்தை ஒழுங்கா பார்த்துக்காதனால வருது, அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சபை மக்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர் மூலமா பேசுகிற வார்த்தையை முதல்ல கவனிக்கணும், புரிந்து கொள்ளணும், அதை நம்பணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்போது ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாச்சு, மக்கள் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. இப்ப கொடுத்த வாக்கை தேவன் நிறைவேற்றணும். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்யறாரு? விசுவாச பிரமாணத்தை முதல்ல கொடுக்கிறார். நான் வார்த்தையை கொடுக்குறேன், நீங்க என்னை விசுவாசிங்க, எல்லாம் நடக்கும் சொல்றாரு. அதெல்லாம் கேட்க முடியாதுட்டான். அப்ப விசுவாச பிரமாணத்தை ஆண்டவர் முதல்ல கொடுக்கிறாரு, அதை ஜனங்க ஏற்றுக்கொள்ளல. ஆகையினால தான் நியாய பிரமாணத்தை அடுத்து தேவன் தர்றார். நியாய பிரமாணம் என்ன? இதை செய்யி, இதை செய்யாத. செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் பாவம், செய்யக்கூடாததை செஞ்சாலும் பாவம். அதுக்கப்புறம் தான் நியாயப்பிரமாணம் உள்ள வருது. ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பாதி வழியில தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர்றார். அதற்கு முன்பாக வரைக்கும் விசுவாச பிரமாணம் தான் இருந்துச்சு. ஆபிரகாமோட தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலையே. ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை ஒரு நபர் உடன்படிக்கை. இஸ்ரவேல் மக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை 2 நபர் உடன்படிக்கை. அது நியாயப்பிரமாணம். அப்ப ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பினதே விசுவாச பிரமாணம் தான், நியாயப்பிரமாணம் அல்ல. ஆனால் மக்கள் தேவனை விசுவாசிக்காததுனால, அவருடைய வார்த்தையை நம்பாததுனால வேற வழி இல்லாம, அதாவது பிளான் ஏ விசுவாச பிரமாணம் தான். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அதோட நின்றுக்கும், நியாயப்பிரமாணம் உள்ளே வந்திருக்காது. அதை ஏற்றுக்கொள்ளாததுனால தேவன் என்ன செய்தார்? பிளான் பியை கொடுத்துட்டார், நியாயப்பிரமாணத்தை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய சொந்த ஜனம், உங்களுக்கு நான் விசுவாச பிரமாணத்தை கொடுத்தேன், நீங்க ஏற்றுக்கொள்ளல, அதனால நியாய பிரமாணத்தை நீங்க வச்சுக்கங்கன்ட்டார். கொடுத்துட்டு சொன்னாரு, இப்போ உலகம் முழுவதும் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை என்னுடைய தோளின் மீது சுமந்து அவன் என்ன செய்வேன்? கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க சொல்றார். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், வாசிங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை யூதர்களோன்னு வரல, எத்தனை. அப்ப புறஜாதிகள்ல இருந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? உரிமையை கொடுத்தார். அப்போ யூதர்கள் மட்டும்தான் தேவனை வழிபட முடியும் என்கிற நிலைமையிலிருந்து எல்லாரும், உலக மக்கள்ல யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அத்தனை பேரும் பிதாவுக்கு பிள்ளைகள் அப்படிங்கிற உரிமை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா அவங்கள்ட்ட தான் முதல்ல கொடுத்தாரு, அவங்க ஏற்றுக்கொள்ளலையே, வார்த்தையை நம்பலையே. வாக்கை கொடுத்தா நம்பல, அதெல்லாம் நம்ப முடியாதுன்ட்டாங்க. அதனால நியாயப்பிரமாணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்ப சொல்லிட்டாரு, விசுவாச பிரமாணத்தின்படி யாரெல்லாம் என்னை நம்புகிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களோ, அவர்கள் எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளைகள் அப்படின்ட்டார். அதுல தான் நம்ம எல்லாம் தப்பிச்சோம். யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை நிறைவேற்றின இடம்தான் கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. சிலுவைன்னு ஒன்று இல்லைன்னா, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியம்னு ஒன்று இல்லைன்னா, நீங்களும் நானும் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகவே முடியாது. காரணம், நாம் யூதர்கள் அல்ல, நாம் புறஜாதிகள். அல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம்.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, இங்கே கர்த்தர் என்று வருகிற வார்த்தை பிதாவை குறிக்கிற வார்த்தை. பிதாவோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா, யாருடைய ஆத்துமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது. ஆண்டவர் எல்லா பலிகளையும் நிறைவேற்றி கொண்டே வந்து 5வது பலியாக இருக்கக்கூடிய குற்ற நிவாரண பலியை தேவன் என்ன செய்தார்? அதை நிறைவேற்றினார். ஏன்னா எடுத்தோடனே 5வது பலியை நிறைவேற்ற முடியாது. அது நியாயப்பிரமாண முறைமை கிடையாது. 5 பலிகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு முதல் பலியை நிறைவேற்றணும், அடுத்து 2வது பலி, அடுத்து 3வது பலி, 4வது பலி, 5வது தான் குற்ற நிவாரண பலி. இப்போ 4 பலிகளை முடித்தாதான் 5வது பலி என்ன செய்யணும்? நிறைவேற்ற முடியும். தேவன் அதை செய்து முடித்தார். வாசிக்கலாம். லேவியராகமம் 5வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிப்போம். லேவியராகமம் 5:14 முதல் 16. குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தணும் அப்படின்னா, ஒரு மனிதன் செய்த குற்றத்திற்காக ஆசாரியன் அவருக்கு அபராதம் விதிப்பார். அந்த அபராத தொகைக்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு வந்து அதை பலி செலுத்தணும். ஆசாரியன் கொடுத்து பலி செலுத்தணும். இதுதான் நியாயப்பிரமாண முறைமை. இந்த அபராதத்தை அவர் இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சிட முடியாது. அவர் இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. அதற்கும் ஆண்டவர் சில ரூல்ஸ் வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 27வது அதிகாரம் 1 முதல். பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு சரி 20 வயது முதல் 60 வயதுள்ள ஆண் எவ்வளவு செலுத்தணுமா? எவ்வளவு செலுத்தணும்? 50 வெள்ளி சேக்கல். அடுத்து வாசிங்க. 20 வயது முதல் 60 வயதுள்ள பெண்கள் எவ்வளவு செலுத்தணுமா? 30 சேக்கல். அடுத்து இப்ப 5 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைக்கு 20 சேக்கல் என்ன செய்யணுமா? செலுத்த வேண்டும். அடுத்து பெண் பிள்ளைக்கு 10 சேக்கல். அடுத்து 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு செலுத்தணும்? 5 வெள்ளி சேக்கல். அடுத்து பெண் பிள்ளைக்கு 3 சேக்கல். சரி. அடுத்து 60 வயசுக்கு மேல ஆண்களுக்கு எவ்வளவு செலுத்தணுமா? 15 சேக்கல். அடுத்து 60 வயசுக்கு மேல இருக்க பெண்கள் எவ்வளவு செலுத்தணுமா? அப்ப குற்ற நிவாரண பலிக்கு நீங்க போறீங்கன்னா இந்த மதிப்பின்படி தான் நீங்க ஒரு ஆட்டை வாங்கணும். அதுக்கு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இப்போ இது தேவன் நியமித்த நியாயப்பிரமாண மெத்தடு. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்து மணவாளன், நாம் எல்லாரும் யாரு? மணவாட்டி. சபையாகிய நாம் எல்லாரும் மணவாட்டி. அப்ப மணவாட்டியாகிய சபையை தான் மணவாளன் என்ன செய்யணும்? மீட்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா பெரும்பாலும் இதில் எல்லாரும் எந்த ஏஜ் குரூப்பில் வருவோம் அப்படின்னா 20 முதல் 60
பொதுவாக பாவம் செய்கிறவங்க எந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க? 20 முதல் 60. அப்போது 20 முதல் 60 வயது அந்த இதை எடுங்க. அதில் ஆணுக்கு வந்து 50 வெள்ளி சேக்கல், பெண்ணுக்கு வந்து 30 வெள்ளி சேக்கல், இல்லையா? இப்போ ஆண்டவர் மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டி அப்படின்னா நாம் எல்லாருமே எந்த லிஸ்ட்டில் வந்துடுவோம்? பெண்கள் லிஸ்ட்டில் வந்துடுவோம். அப்போ 20 முதல் 60 வயது வரை உள்ள பெண்கள் குற்ற நிவாரண பலிக்கு எவ்வளோ செலுத்தணும்? 30 வெள்ளி சேக்கல். ஆகவே தான் தேவன் 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அவர் ஏன் 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தான்னா காரணம் தான். தேவன் தன்னை குற்ற நிவாரண பலியாக என்ன செய்கிறார்? அவர் தான் மணவாட்டியாகிய சபையை மீட்க வேண்டும். அப்போ மணவாட்டிக்கு அவர் எவ்வளோ கொடுக்கணும்? அவர் 30 வெள்ளி காசுக்கு தன்னை தானே என்ன செய்கிறார்? அவர் அர்ப்பணிக்கிறார். வேணா வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 27:9. மதிக்கப்பட்டவருக்கு, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை கிரயமாகிய 30 வெள்ளி காசு அவர்கள் எடுத்து, என்னதுங்க? அவர்கள் எடுத்து. அப்போ 30 வெள்ளி காசுக்காக அவர் என்ன செய்தார்? காட்டி கொடுக்கப்பட்டார். அப்போ ஏதோ சும்மா பேருக்கு ஏதோ 30 வெள்ளி காசை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக வைத்திருக்கிறார். அதனால தான் சபைன்னா ஒழுங்கு இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னா ஒழுங்கு இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் வந்து ஜெபம் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும், அது கிடையாது. சில ஒழுங்குகளை வீட்டில் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் முதல்ல ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும், வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். ஐயா எந்திரிச்சோன்னே முடியலை, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பரவாயில்ல செய்யலாம். ஆனால் எந்திரிச்சோன்னே கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும்? ப்ரேயர் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். பலிக்கான ஆட்டுக்குட்டியை வாங்கும்போது கிரயத்தொகையை ஆட்டுக்குட்டியினுடைய ஓனர்கிட்ட தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும், இல்லையா? 30 வெள்ளி காசோட போகிறோம், ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கணும். அந்த ஓனர்கிட்ட தான் காசை கொடுத்து அந்த ஆடை என்ன செய்யுமோ வாங்கிட்டு வரணும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ தேவ ஆட்டுக்குட்டினா அவர் தேவனுடைய குமாரன். கரெக்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிதாவுக்கு குமாரனாய் இருக்கிறார். அதனால தான் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த அந்த ஆண்டவரை காட்டி கொடுத்தார் இல்லையா? அந்த 30 வெள்ளிக்காசு கடைசியில் எங்கே போச்சு? தேவாலயத்தில் எரிந்து விட்டு யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். அப்போ கடைசியில் வெள்ளிக்காசு எங்கே போச்சு? தேவாலயத்துக்கு போச்சு. தேவாலயத்தில் தான் யார் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஓனரு, அவங்க அப்பா பிதா அங்கே தான் இருக்கிறார். அப்போது பிதா கிட்ட 30 வெள்ளிக்காசை கொடுத்து தான் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? மீட்டு கொண்டு வரணும். எல்லாமே ஒழுங்காக நடந்துச்சு. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. சும்மா ஏதோ 30 வெள்ளிக்காசு தான் அவங்க தரேன்னாங்க, அதனால் அவர் வாங்கிட்டு காட்டி கொடுத்தாரு அப்படிலாம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது வேதத்தில். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, போதும். கர்த்தரோ அவரை, பிதாவோ இயேசுவை நொறுக்க. அப்போ இந்த சித்தத்தை வைத்தது யார்? இயேசுவை கல்வாரி சிலுவையிலே நொறுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு? பிதாவாகிய தேவன். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறுகிறார். எதுக்கு? பிதாவை விட்டு பிரிவதற்கு கதறுகிறார். ஏன் பிதாவை விட்டு பிரியணும்? உலக மக்களுடைய மொத்த பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாம் யார் மீது வைக்கப்பட்டுச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சிலுவையில் வைக்கப்பட்டுருச்சு. இதுவரை பாவமே அறியாத சுத்த கண்ணராய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவம் வாழ்க்கையில் செஞ்சதே கிடையாது, பாவம் இல்லாத மனிதர். அப்படி பிதாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இப்ப கல்வாரி சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார், சாபம் ஆக்கப்பட்டார், வியாதி ஆக்கப்பட்டார், தரித்திரங்களை சுமந்து கொண்டார்.
ஆகையினாலே பிதா இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பவில்லை. பிதா தன்னுடைய முகத்தை திருப்புகிறார். அப்பதான் கதறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. அதனால்தான் வேதத்தை படிக்கும்போது நிறுத்தி நிதானமாக கவனமாக ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு படிக்கணும். இல்லையா, இதை முடிச்சுட்டு இந்த அந்த வேலை இருக்குது, தயவுசெய்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து படிங்க, தப்பு கிடையாது. இங்கே உக்காந்துட்டிங்கன்னா செல்ஃபோன்லேருந்து எல்லாம் ஆஃபில் வச்சுட்டு, நான் இங்கே என்ன சபையை சொல்லலை, வேதம் வாசிக்க உட்காந்தாச்சுன்னா செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, உட்காருங்க. உட்காந்திங்கன்னா அரை மணி நேரம் உட்காந்திங்கனால அந்த அரை மணி நேரமும் தேவ சமூகத்தில் தேவனோடு சரியான உறவில் உட்கார வேண்டியது அவசியம். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்குற முதல் மரியாதை. அல்லேலூயா. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளை பெறும்போது ஏற்படுகிற வழியில் சில நேரம் இப்படி நாம் பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு செத்து கூட போயிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் எப்போ அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கிறார்களோ அப்பொழுது அவங்க பட்ட அந்த கஷ்டம் எல்லாம் என்ன செஞ்சிடும், மறைந்து போயிடும். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது அவர் கதறார், பிதா என்னை கைவிடுறதுக்கு பதிலாக நான் மரித்து போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவருடைய பிள்ளைகளாக போகிற நம்முடைய முகங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு காண்பிக்கிறார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரு, இல்லை நான் மரித்தாலும் என்ன செய்வேன், சதா காலமும் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இருந்ததை நினைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தமும் சதையுமாக உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 48:5. வருமுன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மானசேயும் என்னுடையவர்கள். இது யார் சொல்றது? யாக்கோபு. யாக்கோபு சொல்றாரா? யாக்கோபு யாக்கோபு யார்கிட்ட சொல்றாரு? யாக்கோபு தான் சொல்றாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த வசனத்தில் இருக்கு? 3வது வசனத்தில் என்ன இருக்கு? யாக்கோபு யோசேப்பை நோக்கி. அப்ப யாக்கோபு தான் மகனான யோசேப்பிட்ட பேசுறார். இப்போ இதை வாசிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே, அதாவது யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தாரும் யோசேப்பு கிட்ட எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரர். அப்ப யோசேப்புக்கு எத்தனை குமாரர்? 2 குமாரர். யார் யார் அவங்க பேரு? எப்ராயிம், மனாசே, இல்லையா? இந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர்களாகிய ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல என்னுடையவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாக்கோபு தாம் பிள்ளையா இருக்கக்கூடிய யோசேப்ட்ட சொல்றாரு, நாங்கள் எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எகிப்தில் உனக்கு 2 பிள்ளைய பிறந்துச்சு. யார் யார்? எப்ராயிம், மனாசே. இந்த 2 பிள்ளைகளும் என் பிள்ளைங்க இருக்காங்க பாரு, ரூபன் சிமியோன் மாதிரி. இவங்களும் யார் இனிமே எனக்கு? என் பிள்ளைங்கிறார். முறைப்படி யாக்கோபு தாத்தா, எப்ராயிமும் மனாசியும் பேரங்க, யோசேப்பினுடைய பிள்ளைகள். யோசேப்பு யாக்கோபுடைய பையன். யோசேப்புக்கு மொத்தம் 12 பிள்ளைகள், இல்லையா? அதான் 12 கோத்திரங்களாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த யாக்கோபு சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளான ரூபன் சிமியோனை போல யோசேப்பே, உன் பிள்ளை இருக்கான் பார் எப்ராயிமும் மனாசேயும்,
அவங்களும் இனிமே என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறார். இது எதுக்குடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, யூதர்களுடைய மரபு என்ன அப்படின்னா, பிள்ளைகளை தத்தெடுப்பதற்கு இன்றைக்கி லீகலாக நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சட்டப்படி ஒரு வக்கீலை வச்சு ப்ராப்பராக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எழுதி வாங்கி, என்னென்ன செட்டில்மெண்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுத்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு தான் ஒரு பிள்ளை என்ன செய்ய முடியும், தத்தெடுக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. யூதருடைய மரபு என்னென்னா, எந்த பிள்ளையை அவர்கள் தத்தெடுக்க விரும்புகிறார்களோ அந்த பிள்ளையின் மேல் தலையில் இவங்க கை வைப்பாங்க. இது மரபு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் கை வச்சிடாதங்கிறார். கை வைக்கிறதுனா அப்படி கை வச்சு ஆசீர்வதிக்கிறது, அதை செய்யாதங்கிறார் பவுல் சொல்கிறார். ஆனால் தன்னுடைய உடன் ஊழியராக இருந்த தீமோத்தேயுவை அவர் என் குமாரனாகிய என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படி சொல்லுவார். அப்போ தீமோத்தேயுவை அவர் என்னவா எடுத்துட்டாரு, தன்னுடைய குமாரனாக தத்தெடுத்து விட்டார். கையை வச்சு என்ன செஞ்சிட்டாரு, பவுல் தத்தெடுத்திருக்கிறார். இது யூதருடைய மரபு. யாக்கோபு தன் மகன் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக தத்தெடுக்கிறார். இப்போ யாக்கோபுக்கு யோசேப்பும் பிள்ளை, யோசேப்பினுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய மனாசே எப்ராயிமும் யாக்கோபுக்கு யாரு இப்போ பிள்ளைகள். அப்போ யோசேப்பும் யாக்கோபுக்கு பிள்ளை, யோசேப்பினுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய மனாசே எப்ராயிமும் யாக்கோபுக்கு பிள்ளை. அப்படின்னா யோசேப்பு, மனாசே, எப்ராயிம் இவங்களுக்குள்ள இருக்க உறவு முறை என்ன இப்போ என்னவா மாறும், சகோதர உறவு முறையாக மாறிடும். இதே போல தான் பிதாவாகிய தேவன் இயேசுவின் பிள்ளைகளான நம்மை அவர் தத்தெடுத்தார். தத்தெடுத்ததுனால இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு குமாரன் தான், நாமளும் பிதாவுக்கு குமாரன் தான். இப்போ இயேசு கிறிஸ்துவும் நாமும் சகோதர உறவின் முறையில் என்ன செய்வோம், வருவோம். அவர் நமக்கு உடன் சுதந்திர, அதான் நாம் அவருக்கு உடன் சுதந்திரர், அவர் நம்முடைய மூத்த சகோதரர். இதை எப்படி சொல்ல முடியும், பிதா நம்மளை தத்தெடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களும் ஒருத்தர் மேலே கை வச்சாங்க அப்படின்னா அங்கே யார் வருவா? அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் மேலே அப்படி கை வைக்கிறாங்க அப்படின்னா யார் வருவாங்க? பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா உங்கள் மேலே என் மேலே என்ன வச்சிருக்காருன்னு அர்த்தம். அவர் கை வச்சதுனால தான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிதா நம்ம மேலே கை வச்சிருக்கான்றதுக்கு அடையாளமே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா பிதா நம்ம தலையில் கை வச்சிருக்காருன்னு அர்த்தம். பிதா நம்ம தலையில் கை வச்சிருக்காரு அப்படின்னா நம்மை அவருக்கு பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார்னு அர்த்தம். நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தமும் சதையுமாக நம்மை பெற்றெடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்ம தலையில கை வச்சு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை தத்தெடுத்தார். இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்ததுனால அவரை அப்பான்னு சொல்றோம். பிதாவாகிய தேவன் நம்மை தத்தெடுத்ததுனால அவரே அப்பான்னு சொல்றோம். எப்படி யாக்கோபுக்கு யோசேப்பும் பிள்ளையோ, யோசேப்பினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பேர பிள்ளைகளையும் என்ன செஞ்சிட்டார், அவர் கை வச்சு தன்னுடைய பிள்ளையாக அவர் மாற்றினார். அப்போ மனாசே எப்ராஹிம் எப்படி பிள்ளையாக மாறினாங்களோ யாக்கோபுக்கு, அதே போல நீங்களும் நானும் பிதாவுக்கு என்னவா மாறணும், பிள்ளையாக மாறினோம். நம்மளை பெற்றெடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மை பெற்றெடுத்தார். ஆகையினால அவர் அப்பா, அது மாறவே மாறாது. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்ம தலையில் கை வச்சு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நாம் இப்பொழுது பிதாவுக்கும் என்னவா இருக்கிறோம்,
பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிதாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்களும் நானும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய சத்தியம். சும்மா பிள்ளைன்னு சொல்கிறேன். எப்படி பிள்ளைன்னு கேட்டால் தெரியாது நிறைய பேத்துக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டையா, அவர் கடவுள்யா, அதனால் அவர் தந்தை, நாங்கள் பிள்ளை. எப்படி அவர் தந்தை தெரியணும்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருதயத்தில் குற்ற உணர்வு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபு யோசேப்பினுடைய பிள்ளையை மனாசே எப்ராயிமை ஆசீர்வதிக்கும் போது நார்மலாக என்ன செய்வாங்க அப்படின்னா, யாக்கோபு இப்படி இருக்காரு, கையை நீட்டி என்ன செய்வாங்க, அவங்க தலையில் வச்சு தான் ஆசீர்வதிக்கணும். இப்போ மனாசே எப்ராயிம் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகளை வர்றாங்க. பொதுவாக வலது கையை மூத்த பிள்ளை மேலேயும் இடது கையை அதுக்கு அடுத்த இளைய பிள்ளை மேலேயும் தான் வைக்கணும். அப்படி தான் வைப்பாங்க. மூத்த பிள்ளை மேலே வலது கையையும் இளைய பிள்ளை மேலே இடது கையும் வச்சு ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபு என்ன செய்கிறாரு, யோசேப்பு கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. யாக்கோபுடைய வலது கைக்கு நேராக மூத்தவனையும் இடது கைக்கு நேராக இளையவனையும் கொண்டு வந்து யோசேப்பு நிப்பாட்டுறாரு. ஆனால் யாக்கோபு எப்படி கை வைக்கிறாரு தெரியுமா? வலது கையை தூக்கி இளையவன் மேலே வைக்கிறார். இடது கையை தூக்கி என்ன செய்கிறாரு, மூத்த பிள்ளை மேலே வைக்கிறார். அதாவது யாக்கோபு தன்னுடைய வலது கையை தூக்கி இளையவனான எப்ராயிமின் மேலேயும் இடது கையை தூக்கி மூத்தவனான மனாசேயின் மீதும் வைத்து என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். கையை இப்படி வச்சுட்டாலே இது என்னது, கையை இப்படி வச்சுட்டாலே என்னதுங்க, கை எப்படி இருக்கு இப்போ, எப்படிங்க கை எப்படி இருக்குது, மாற்றி இல்லை, அதுக்கு பேர் என்ன, கிராஸ்னா என்னது, சிலுவை. எல்லாமே சிம்பல் தான். அங்கே யாக்கோபு மனாசேயையும் எப்ராயிமையும் ஆசீர்வதித்து சிலுவையின் மூலமாகத்தான். தன்னுடைய கையை சிலுவையாக மாற்றி தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். இல்லைன்னா அங்கே அந்த வேலையை அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் பிதாவினுடைய திட்டம். மனாசேயினுடைய சந்ததி இந்தியாவில் ஏறக்குறைய 1500 பேர் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறாங்கன்னு சொல்லி லேட்டஸ்டாக நியூஸ் வந்திருக்குது. யூதர்கள் அதை முதல்ல ஒத்துக்கிறல, அவங்க மனாசேயினுடைய சந்ததி என்பதை ஒத்துக்கொள்ளலை. ஏறக்குறைய ஒரு 60-70 வருடத்துக்கு முன்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் அதை ஒத்துக்கொண்டார். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ முதல் கட்டமாக, அதாவது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, முதல் கட்டமாக ஒரு 1000 பேர் வரைக்கும் அவர்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு குடியேற்ற போகிறார்கள். நம்முடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு, எனக்கு கரெக்டாக எந்த மாநிலம்னு தெரியல, அதை மறந்துட்டேன். அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், இந்த மாதிரி இருக்கிற அந்த பகுதிகளில் மனாசேயினுடைய சந்ததிகள் அவங்க இருக்கிறாங்க. முதல் கட்டமாக 1000 பேரை அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு செல்ல போகிறார்கள். அது அநேகமாக அடுத்த வருடத்தில் மே மாதத்துக்குள்ளே அது நடக்க போகுது. இஸ்ரேலுடைய இராணுவம் அவர்களுக்கு படிப்பு, கல்வி, எபிரேய மொழி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்து அவர்களை அங்கே குடியேற்ற போகிறார்கள். இது 2 நாட்டுக்கு இடையில் உடன்படிக்கை நடந்துருச்சு. இது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அல்லேலூயா. இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அப்போ பிதா சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் உங்களையும் என்னையும் பார்க்கிறார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாதுன்ட்டார். ஆனால் ஒரு கூட்டம் இருக்குது, இயேசு கிறிஸ்துலாம் நாங்கள் கும்பிட மாட்டோம், நாங்கள் டைரெக்டாக யார் தான், பிதா தான், யெகோவா தான், நாங்கள் யெகோவா தேவன் மட்டும்தான் நாங்கள் கும்பிடுவோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மதிப்போம், அவ்வளோதான், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்,
இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், யாரெல்லாம் நல்ல காலம் அந்த இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு அம்மா தொட்டுச்சு, அந்த அம்மா பேர் எழுதப்படலை. எழுதப்பட்டிருந்தால் அந்த அம்மாவுக்கு ஒரு சிலையை வச்சு அந்த அம்மாவை என்ன செஞ்சுருக்கோம், ஒரு கூட்டம் கும்பிட்டுருக்கோம். இது ஒரு கூட்டம். ஆண்டவர் கூட யாரெல்லாம் சுற்றுனாங்களோ, யாரெல்லாம் போனாங்களோ வந்தாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு சிலையை போடு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோவை வை, எல்லாத்துக்கும் மாலையை போடு. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், பிதா மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கும்பிட மாட்டோம், பரலோகமே போக மாட்டேன். ஏன்னா அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாதுன்னு சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யாக்கோபு தத்து எடுத்த போது நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு முன்பான காலகட்டம். இந்த நியாயப்பிரமாணத்தில் 613 பிரமாணங்கள் இருக்குது. அதில் ஒன்று கூட எப்படி பிள்ளைகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு இல்லை, எங்கேயுமே இல்லை. பிதா பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்றெடுத்த பிள்ளைகளான நம்மை தத்தி எடுக்க நியாயப்பிரமாணத்தில் எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை. நியாயப்பிரமாணம் விதிமுறைகள் இல்லாததை செய்ய முடியாது, அப்போ தடையாக இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நம்மை தத்தெடுப்பதற்கு நியாயப்பிரமாணம் தடையாக இருக்குன்னா அந்த நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டார். அல்லேலூயா. இது அத்தனையும் தேவன் நம்மீது வைத்த பேரன்பு. ரூல்ஸை மாற்றி நம்மை பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நம்மீது அன்பு கொண்ட தேவன் தான் பிதாவாகிய தேவன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 4:4. சுவிகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. 6:7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். புத்திர சுவிகாரத்தை நாம் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவினால் அனுப்பப்பட்டார். மேலும் நாம் புத்திரர்களாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் அவருடைய ஆவியை, அதாவது குமாரனுடைய ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றினார். அப்போ நாம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும் அப்படின்னா நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறணும். பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறணும்னா பிதா நம்மளை தத்தெடுக்கணும். பிதா நம்மளை தத்தெடுக்கணும்னா அதுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கணும். கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நாம் எந்த ஒரு டவுட்டும் வேண்டியதில்லை, நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் பிதாவை தேவனாக பார்க்க முடியுது, பிதாவை ஆண்டவராக பார்க்க முடியுது, பிதாவை வல்லமையுள்ள ஒரு கர்த்தராக பார்க்க முடியுது, ரொம்ப பெரியவராக பார்க்க முடியுது. ஆனால் தகப்பனை பார்க்க முடியலை அப்படின்னா அவருக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் நியாயப்பிரமாணம் என்கிற சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கரெக்டாக சொல்லணும்னா உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு தேவன் விற்று போட்டார். அதுதான் நடந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் அவருக்கு பிள்ளையாக மாற்றணுன்றதுக்காக சொந்த குமாரனை 30 வெள்ளிக்காசை வாங்கி அவரை பலியாக தேவன் கொடுத்தார். அந்த அன்பு புரியணும். அவ்வளவு அன்பு நம்மீது நம்முடைய பிதாவுக்கு. அல்லேலூயா. நாம் எதுவும் செஞ்சு பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகலை, பிதா எல்லாத்தையும் செஞ்சு நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆக்கினார். இது புரிஞ்சிச்சுன்னா அவருக்கு பிடிக்காததை செய்ய மாட்டோம். அல்லேலூயா. இந்த பேரன்பு புரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவருக்கு இது பிடிக்காதப்போ அதனால் நான் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், நல்ல தீர்மானத்தை எடுத்துருவோம்.
அடுத்து சுதந்திரர் அப்படின்னா என்ன? சுதந்திரர் அப்படின்னா என்ன? பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் உரிமையை கொடுத்திருக்கிறாரோ அதில் ஒன்று கூட குறையாமல் பிதா நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் சுதந்திரர். அவர் சுதந்திரர், நாம் உடன் சுதந்திரர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் பிள்ளை, நானும் பிள்ளை. அவருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குதோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கிட்ட, அத்தனை அதிகாரமும் உங்களுக்கு எனக்கும் இருக்குது. இதெல்லாம் பிதாவுடைய அன்புனால் நடந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமா நடந்தது. அவரையும் விட்டுற முடியாது, இவரையும் தள்ளி வச்சிட முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 20:32. சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லமையாயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? நீங்கள் பக்தி விருத்தி அடையணும். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்குள்ள உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க அடையணும். ரைட்டுங்களா? 2 விஷயம் சொல்றாரு. நீங்க பக்தியில விருத்தி ஆகணும், டெவலப் ஆகணும். மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய மக்கள் இருக்கிற இந்த இடத்துல நீங்களும் உரிமையை பெறணும், சுதந்திரத்தை பெறணும். யாருக்கிட்ட? தேவன்கிட்ட. நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க ஒவ்வொன்றுக்கும் பெர்மிஷன் கேட்டுலாம் செய்ய மாட்டாங்க. எப்பா தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி குடிச்சுக்குவா அப்படி கேட்குமா எந்த பிள்ளையாது? இல்லை வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறீங்க. இப்போ பிள்ளை என்ன செய்யும்? நின்று, அருமை தந்தையே, இன்றைக்கு இந்த நேரத்தில் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிற காரணத்தினால் நான் கிச்சனில் சென்று சிறிது நொறுக்கு தீனியை எடுத்து இப்படி பேசுமா. நிறைய பேர் இப்படி தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? பிதா கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிதாவுக்கு பிள்ளைன்றது அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக தெரியல. பிள்ளை எப்படி பேசுமா? முதல்ல ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்கள்ட்ட கேட்குமா? கேட்காது. அது பாட்டுக்கு என்ன செய்யும்? சாப்பாடை கம்மியாக சாப்பிட்டுட்டு மதியானம் என்ன செய்யும்? ஒரு 3-3:30 மேலே கிளம்பி கிச்சனுக்குள்ளே போய் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டோம். நம்ம தான் யோசிக்கணும், அன்னைக்கு வாங்கி வச்சோமே ஃபுல் டப்பாக இருந்துச்சு, இப்போ ஒன்று கூட இல்லையேன்னு நம்ம தான் என்ன செய்யணும்? பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? ஏன்னா பிள்ளைக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா அப்படின்னா, யாரும் கொடுக்கல, பெத்தெடுத்ததுனால அந்த உரிமை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்துருச்சு. அது அப்படி தான் செய்யும். அதை நீங்கள் ஏன்னு கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பெற்றோர் இல்லை. இப்போ பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உரிமை எல்லாம் இருக்கிறதோ அத்தனை உரிமையும் நமக்கு இருக்குது. நாம் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பிதா கிட்ட. அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, நமக்கான உரிமையை நாம் பெறணும் அப்படின்னா, அல்லது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ன்ற உணர்வு வரணும்னா, பக்தியில் விருத்தி அடையணும்னா, உங்களை என்ன செய்கிறேன்? கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுருக்கமாக சொல்கிறேன், கிருபையின் தேவ செய்தியை கேட்டு கேட்டு அதை கேட்டு கேட்டு அதிகமாக கேட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த கிருபையின் செய்தி உங்களுக்கு என்ன செய்யும்? உணர்த்தும். மட்டுமல்ல, பிள்ளைன்றது புரிஞ்சிச்சுன்னா எனக்கு தேவனிடத்தில் உரிமை இருக்குன்றதும் புரிஞ்சிடும். அல்லேலூயா. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தது எல்லாம் அவருடைய கிருபை. அதை பற்றி பேசுவது தான் கிருபையின் செய்தி. நிறைய பேர் கிருபையின் செய்தின்னா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது? கிருபையின் செய்தி. அல்லேலூயா. ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா அவர் செஞ்சதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேணாமா? நாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேணாமா? அதை பற்றி நம்ம பேசணும் தானே
கரெக்ட், பேசணும் தான். ஆனால் 1 மணி நேரம் செய்தியில் 1 மணி நேரம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 3/4 மணி நேரம் எதை பேசணும்? ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சான்றதை பேசணும். 1/4 மணி நேரம் தான் என்ன பேசணும்? இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பேசணும். ஏன்னா நாம் எவ்வளவுதான் முக்கி என்ன செஞ்சாலும் சரி, தேவன் நமக்கு செய்ததுக்கு அது ஈடே ஆகாது. முதல்ல அந்த புரிதலுக்கு வரணும். நாம் அடி வாங்கி ரத்தம் சிந்தி ஊழியத்தை கட்டியிருக்கலாம், ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கலாம். அது நல்லது, தேவனுடைய பார்வையில் நல்லது. தேவனுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்காக நாம் பாடுகள் படுவது நல்லது. அதை தேவன் மதிக்கிறார். ஆனால் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எல்லா பிரசங்கத்திலையும் அதையே பேசி தற்பெருமையை நாடுவது அல்ல. அது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை அல்ல. எல்லா பெருமையும் யாருக்கு போகணும்? ஆண்டவருக்கு போகணும். ஆண்டவர் அழைத்து கொண்டு வரவில்லை என்றால் நாம் எவ்வளோ அடி வாங்கி என்ன ஊழியம் செஞ்சாலும் அது டோட்டல் வேஸ்ட். அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்வது வேஸ்ட்டு. தேவ அழைப்பு இருந்ததுனால தான் தேவன் நம்மோடு கூட இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். எல்லா சூழ்நிலையும் நம்மளை கைவிடலை, பாதுகாத்தார், பராமரித்தார். இன்றைக்கு ஒரு நல்ல சபையை கட்டமைக்க தேவன் உதவி செய்தார். இது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும். அப்போ எதை அதிகமாக பேசணும்? நான் எவ்வளோ தியாகமாக ஊழியம் செஞ்சேன்றதை பேசக்கூடாது. அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை பேசணும். அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை பேசணும். அதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. எப்பயுமே சிம்பிளாக புரிஞ்சுங்க. எல்லா மகிமை, கனம், புகழ் எல்லாம் அவருக்கு. அவருடைய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாயிரும். அவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமும் நமக்குன்னு சொல்லுங்கய்யா, நீங்கள் என்ன உங்களுக்குன்னு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? உங்களுக்கு வேணால் நீங்கள் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் சுதந்திரிங்க. எல்லா கணத்தையும் அவர் கொடுத்துருவேன், எல்லா மகிமையும் அவர் கொடுத்துருவேன், எல்லா புகழையும் அவருக்கு கொடுத்துப்பேன், எல்லா நேரத்திலும் முதல் மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அவருக்கு கொடுப்பேன். அவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. அதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருக்காக பாடுபடுறது வேற. வியாதினால் பாடுபடுங்க ஆண்டவர் சொல்லலை. பாவத்தினாலையும் சாப கட்டுகள்னாலும் பாடுபடுங்க ஆண்டவர் சொல்லலை. அதிலிருந்தெல்லாம் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் நாம் பாடுபடலாம், தப்பு கிடையாது. ஒரு இடத்துல போய் ஆண்டவரை சொல்கிறோம், அவமானப்படுத்துகிறாங்க, சகித்து கொண்டு வாருங்கள். ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துகிறோம், ஆளுங்க வந்து அடிச்சுப்படுறாங்க, ரத்தம் வருது, சகித்து கொண்டு வாருங்கள், அவங்கள சபிக்காதீங்க. இது கிறிஸ்துவுக்காகவும் அவருக்காகவும் படுகிற பாடு. வியாதினால் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை விரட்டுங்க. அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை சுதந்திரிங்க. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. பொருளாதார பிரச்சனை உழண்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கடன் பிரச்சனையிலே வாழ்க்கை முழுசும் போய்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவரை விசுவாசிங்க. ஆபிரகாமை பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் ஆண்டவரால் மாற்ற முடியும்னா உங்களையும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க தேவனால் முடியும். அல்லேலூயா. எல்லா பொருளாதார சூழ்நிலைகளும் மாறும் தேவனுடைய கிருபையினாலே. தேவனை விசுவாசிக்கணும். நம்ம ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, மனுஷன்கிட்ட போய் நின்றுறாங்க, உதவி கேட்டு நின்றுறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு கூச்சப்படுறாங்க. அப்படி அல்ல. ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்யணும்? நிறைய கேட்கணும். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறாரா? சாட்சி கொடு. இப்ப புரியுதா அதனுடைய அர்த்தம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் சாட்சி கொடுக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றாராம். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாராம். கொஞ்சம் தெளிவா சொல்றேன். சாட்சி சொல்றதுன்னா என்ன? சாட்சி சொல்றதுன்னா என்ன? சாட்சி சொல்றதுன்னா, தலைவலி இருந்துச்சு, ஆண்டவர் சுகப்படுத்தினாரு, அதை எந்திரிச்சு சர்ச்சில் எல்லாரும் முன்னாடி சொல்கிறது, அதான் சாட்சி சொல்கிறது. நான் அதை கேட்கல. கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா என்னது? ஒருத்தர் ஒரு விஷயத்தை, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு விஷயத்தை செஞ்சாரா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் என்ன செய்வார்? வந்து நின்று சொல்லுவார். அதுக்கு பேர் தான் சாட்சி சொல்கிறது.
அப்போ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை, ஐயா நான் இந்த குற்றத்தை பண்ணலைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ கூட இருக்கிற இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து, ஐயா இவர் அந்த தப்பு பண்ணலைங்க, இவர் அந்த நேரம் என் கூட தான் இங்கே இருந்தார், இந்த கடையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தார், நானும் அவர் இன்னொருத்தர் 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், இவர் அந்த நேரத்தில் அந்த குற்றம் நடந்த நேரத்தில் இவர் அங்கே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறவர் தான் யார்? சாட்சி சொல்லுகிறவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்கிறாராம். என்னன்னு? நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு யார் சொல்லணும்? யாருங்க? பிதா சொல்ல மாட்டார். யார் சொல்லணும்? யார் சொன்னதை பரிசுத்த ஆவியான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு? யாருங்க? ஆண்டவரும் சொல்ல மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தார். அவர் ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிதாவாகிய தேவன் தத்தெடுத்தார். அவரும் இது ஏன் பிள்ளைன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. லீகலாக எல்லாம் முடிஞ்சு. யார் சொல்லணும்? நான் தேவனுடைய பிள்ளை என்று நானும் நீங்களும் சொல்லணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்யறாரு? ஆமா இவன் தேவனுடைய பிள்ளை தான். அவர் என்ன செய்யறாரா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, இப்ப புரிஞ்சிடும். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சிக்கு இங்கிலீஷில் விட்னஸ்னு பேர். ஃபஸ்ட்டு நாம் சொல்லணும், ஆண்டவரே நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. இப்போ பிசாசு ஒரு போராட்டத்தை கொண்டு வர்றான், ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான், எரிய கோட்டை மாதிரி நிற்கிது. உங்களுக்கே பயமாயிடுச்சு, என்னடா அது இப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி மேற்கொள்கிறதுன்னு. இப்போ மைல்டாக உங்களுக்கு இந்த சத்தியம் ஞாபகம் வருது. இந்த சத்தியம் என்ன செய்யுது? ஞாபகம் வருது. என்னன்னு? நீ ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறது ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்லும்போது எப்படி இருக்குது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, அந்த லைன் கிங்ன்ற மூவியில், கார்ட்டூன் மூவியில் ஜிம்பான்னு ஒன்று வரும், குட்டி சிங்கம்னு நினைக்கிறேன் அது பேர். குட்டி சிங்கம் வந்து எதிரிகள் சூழ்ந்துருவாங்க, ஓனாயெல்லாம் வந்துடும், சுற்றிடும். இது வந்து கர்ஜிக்கும், ஆனால் பூனை சவுண்டு தான் கேட்கும். ஏன்னா குட்டியில் அது சிங்கத்தினுடைய சவுண்டு வராது. அது ஆணு கத்தும் பார்த்தீங்கன்னா பூனை சவுண்டு தான் வரும். அது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லும்போது பிசாசு நம்ம எதிர்த்தாப்புல என்ன பார்த்து என்ன செய்வான்? சிரிப்பான். அப்புறம் திரும்ப அந்த சிங்கம் என்ன செய்யணும்? மறுபடியும் என்ன செய்யும்? அது கர்ஜிக்க ஆரம்பிக்கும். அப்பையும் பூனை சவுண்டு தான் வரும். ரெண்டாவது நம்ம சொல்லும்போது அதே கதை தான். திரும்ப நம்ம என்ன, நான் தேவனுடைய பிள்ளை, ஏன்னா பிரச்சனை பெருசாக இருக்குது, பிசாசு எதிர்த்தாப்புல நிற்கிறான், நம்மளை பார்த்து என்ன செய்கிறான்? நம்மளை பார்த்து கொக்கரிக்கிறான், சிரிக்கிறான், ஏளனப்படுத்துகிறான். இப்போ நம்ம சொல்கிறோம், அதையும் மீறி நமக்கு பயம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் என்ன செய்கிறோம்? இல்லை நான் தேவனுடைய பிள்ளை, என்ன நீ மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறோம். இப்பையும் சவுண்டு பூனை சவுண்டு தான் வருது. ஆனால் மூணாவது ஒரு டைமு அந்த சிங்கம் என்ன செய்யும்? குட்டி சிங்கம் அது கர்ஜிக்க ஆரம்பிக்கும், பெரிய சிங்கத்தினுடைய சவுண்டு வரும். நமக்கும் தெரியாது, என்னடா அது இதுதான் வாயை திறக்குது, ஆனால் சவுண்டு பெரிய சிங்கத்தோட சவுண்டு வருதேன்னு பார்த்தா அந்த தகப்பன் சிங்கம் அங்கே வந்து நிற்கும். இது வாயை திறக்கும் போது அதுவும் அட் டைமில் என்ன செய்யுது? கர்ஜிக்குது. அந்த கர்ஜனையின் சத்தத்தை கேட்டு பிசாசும் அவனுடைய சேனைகள் என்ன செய்யுது? ஓனாய் கூட்டம் பூரா ஓடிடுது. இதுதான் நடக்கும். நான் தேவனுடைய பிள்ளைன்னு முதல்ல சொல்லும்போது ஒருவேளை பூனை சவுண்டு மாதிரி இருக்கலாம் நாம் பேசுறது, ரெண்டாவது சொல்லும் போதும் பூனை சவுண்டாக இருக்கலாம். ஆனால் மூணாவது சொல்லும்போது நாம் வாயை திறந்தா யூதாவின் ராஜசிங்கத்தினுடைய கர்ஜனங்க கேட்கும். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை அப்படின்றத உலகத்தில் இருக்க மனுஷன் வந்து சாட்சி கொடுக்கக்கூடாது. அவன் சொல்லவே முடியாது, அவனுடைய சாட்சி வந்து செல்லாது. யார் தான் சொல்லணுமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். திருத்துவத்தின் 3வது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்றாரு, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைன்னு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைனா வெறும் பிள்ளை இல்லை, பிள்ளைக்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் நாம சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை. எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தேவனுடைய பிள்ளை சொல்லணும். நாம சொன்னா அடுத்து யார் சொல்லுவா? பரிசுத்த ஆவியானவர் தேவன்கிட்ட சொல்லுவார், இவன் தேவனுடைய பிள்ளை. உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க,
இவன் தேவனுடைய பிள்ளை. அப்போ பிசாசு என்ன செய்ய முடியாது? உங்களை என்னையும் அட்டாக் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இப்போ சொல்லுவோமா? நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. கல்வாரி சிலுவை, எல்லா கைகளை உயர்த்துங்க. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தமும் சதையுமாக என்னை பெற்றெடுத்ததுனால இயேசு என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையான என்னை பிதாவாகிய தேவன் தம்முடைய பேரன்பினால் தத்து எடுத்ததால் பிதா என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினிடத்தில் எவ்வளவு உரிமை, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அத்தனையும் எனக்கும் இருக்கிறது. நான் பிள்ளை மட்டுமல்ல, சுதந்திரவாளியுமாய் இருக்கிறேன். என்னுடைய செயலினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால் கிடைத்தது. எல்லாம் பிதாவினுடைய பேரன்பு காரணம். கர்த்தாவே, நீர் மிகவும் நல்லவர். நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, உம்முடைய பேரன்பினால் எங்களை பெற்றெடுத்தீர், எங்களை தத்தெடுத்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் உரிமைகளை கொடுத்திருக்கிறீரோ அந்த எல்லா உரிமைகளையும் நீர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்ட உம்முடைய வார்த்தை விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தை மேற்கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளினாலும் ஞானத்தினாலும் நிரப்புங்க, அப்படி ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. மீதியான ஆண்டவரே, இன்னும் மற்ற எல்லா நாட்களிலும் மக்களோடு நீர் இருப்பீராக. உலகத்திற்குள் அவர்கள் செல்லுகிற போது உலகத்தின் சூழ்நிலைகள் அவரை மேற்கொள்ளாதபடிக்கு பிதாவாகி தேவனே, யூதாவின் ராஜசிங்கமே, நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.